உப்பவியல் செய்யறது எப்படி என்றதை இந்த வீடியோல காட்ட போறோம். மனம் ஒன்று அடிக்குது, மாங்காய் மீன் எல்லாம் சேர்ந்து ஒரு மனம் ஆகும். அந்த மீன் வந்து அப்படியோ நல்லா அந்த தொண்டைக்குள்ளால போறேன் தெரியாது, எல்லாம் மிக்ஸ் ஆயிட்டேன். மீன் மாங்காய் இந்த சின்ன எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டை தருது. வணக்கம், இது உங்கள் டிஆர்எஸ் குக்கிங் சேனல். நான் உங்கள் ஜினிஸ் டிஆர்எஸ், இது வசந்தி அம்மா. ஓகே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் புது புது விதமான உணவுகளை சமைச்சு உங்களுக்கு வீடியோ மூலமாக காண்பித்து கொண்டிருக்கிறோம். அதாவது சமைக்கிற சமையல் எப்படி அதை சமைக்கிறன்ற முறையை வந்து நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்லித்தாரோம். இன்றைக்கு என்ன சமைக்க போகிறோம்? மீன் உப்பவியல். ஓகே, மீன் உப்பவியல் செய்ய போறோம். சாரு என்ற அக்கா சவுதியில இருந்து கொண்டு அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களோட 2 வீடியோவுக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தவங்க மட்டக்களப்பு ஸ்டைல்ல உப்பவியல் செய்தாங்க. எனக்கு அது விருப்பம், அதை செய்து காட்டுங்க, செய்து காட்டுற முறையை எங்களுக்கு வேணும், அதை வடிவா படிப்படியா எங்களுக்கு செய்து காட்டுங்க அவ கமெண்ட் பண்ணியிருந்தவ. அந்த கமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நாங்க அவ சொன்னதுக்காக அவைக்காக அன்றைக்கு செய்து காட்டணும்ன்றதுக்காக நாங்க அவ்வளவு தேடி எடுத்து மீன் எல்லாம் எடுத்து நாங்க செய்து காட்ட தயாராக இருக்கின்றோம். உப்பவியல் எப்படி செய்யற, அதுவும் மட்டக்களப்பு ஸ்டைல்ல உப்பவியல் எப்படி செய்யறன்றதான் நான் காட்ட போறோம். உப்பவியல்னா நிறைய பேர் தெரியாம இருக்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுறது உப்பவியல் தான். ஆனா அவங்க கேட்ட மாதிரி இந்த உப்பவியல் நாங்கள் எப்படி செய்து காட்ட போகின்றோம் என்று பாருங்க. இப்ப நாங்க வந்து இதுக்கு மீன் உப்பவியல் தானே, மீன் உப்பவியலுக்கு வந்து நாங்க வாங்கியிருக்கிற மீன் வந்து இது என்ன மீன்? இது பனையான், மீசப்பனையான் என்று சொல்றேன். மீசப்பனையான் கஷ்டப்பட்டு வாங்கி வந்து போய் குளத்துக்குள்ள, அதாவது இந்த மீன் வந்து உப்பவியல கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த மீசப்பனையான் வாங்கி வந்து. ஆனா உண்மையாவே வந்து அந்த என்ன மீன் சொல்றது ஜப்பான் மீனா, ஜப்பான் மீன், சல்லல் மீன் இது எல்லாமே வந்து உப்பவியல் டேஸ்டா இருக்கு. பொதுவாக எல்லா மீனும் உப்பவியலுக்கு நல்லா இருக்கும். உப்பவியல் இது கொஞ்சம் டேஸ்டா இருக்கும்ன்றதுக்காக, நல்ல சுவையா இருக்கும்ன்றதுக்காக இந்த மீனை வாங்கி வந்தவர் மகன்தான் போய் காத்தங்கரையில காத்திருந்து மீனை வாங்கி வந்தவர். உப்பவியல காட்டணும் என்ற சவுதியில இருக்கிற அந்த பிள்ளைக்காக இந்த உப்பவியல காட்டணும்ன்றதுக்காக தான் வாங்கி வந்தவர். உப்பவியல் செய்யற முறையை நாங்க படிப்படியா காட்ட போறோம். ஆனா இதுக்கு வந்து நிறைய பொருட்கள் தேவைன்றது அதுக்கு அவசியமே இல்லை, வீட்டுல பொருட்களே போதும். ஆனா உண்மையாவே மீன் கறி இப்ப நீங்க குழம்பு வச்சாலும் சொதி வச்சாலும் என்ன வச்சாலும் உப்பவியல ஒரு தனி டேஸ்ட் தான். ஆனா இந்த மீன்ல வந்து பாருங்க நிறைய சினைகள் இருக்கு. சினை அது வந்து மீன் முட்டை என்னது மீனுக்குள்ளுக்குள்ள சினை, அதை நல்லா பொரிச்சு சாப்பிடலாம். பொரிச்சா நல்லா இருக்கு. நாங்க அந்த உப்பவியலுக்குள்ள போட்டே நாங்க காட்ட போறோம். மரியா மீனை வெட்டி அழகா வெட்டி எல்லாம் தோலை உரிச்ச பாருங்களா. மீசப்பனையானா நிறைய பேர் தெரியாது, மீசப்பனையானா தோலை உரிச்சு தான் மீசையோட இருக்கிறது. அதை நாங்க தோலை உரிச்சு எல்லாம் வழியா கழுவி கிளியரா வச்சிருக்கிறோம். ஓகே, தேவையான பொருட்கள் வந்து என்னென்ன தேவை? இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய் கிட்ட வாங்க, பச்சை மிளகாய் சரியா, பிறகு வெங்காயம், இந்த கணக்கு தேவையில்லாம் கொஞ்சம் கொஞ்சம், பிறகு மாங்காய் தான் கூட வேணும் உப்பவியலுக்கு. இதுதான் முதலாவது முக்கியமானது மாங்காய். மாங்காய் நாங்கள் 2 மாங்காய், பெரிய மாங்காய் மார்க்கெட்ல போய் வேண்டி வந்தேன் நான் போய். அந்த 2 மாங்காய் தான் இந்த வெட்டி வச்சு. அது இந்த இதுக்கண்டு கறிக்கண்ட மாங்காய் இருக்குது, அதை போடுங்க. ஏன்னா மற்ற அந்த புளிப்பு மாங்காய், மற்ற அந்த பிளாட்டு அந்த கருத்த குழம்பு அதெல்லாம் சரி வராது. இது கறிக்கண்ட மாங்காயை நாங்க வாங்கி வந்தது சரியா. அப்புறம் அந்த கருவேப்பிலையும் இருக்குது. உண்மையாவே வந்து உப்பவியல் வந்து மாங்காய் இல்லாம தயவு செய்ய இயலாது, மாங்காய் தான் மெயின். அதனால மாங்காய் எப்படியோ தேடிக்கடி எடுத்துருங்க. ஓகே, அடுத்தது வந்து சின்ன ஜீரகம் கொஞ்சம் போடுறேன். சின்ன ஜீரகம்ன்றது ஒரு உடலுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு. ஏன்னா இந்த சின்ன ஜீரகம் சாப்பிட்றதால கொலஸ்ட்ரால் வரைக்கும் வராது கஷ்டம், வரதை நீக்கலாம். அதுக்காக நான் எங்களோட வீட்டில் தொடர்ந்து சின்ன ஜீரகம் பாவச்சு, ஏதோ கறிகளுக்கு சின்ன ஜீரகம் பாவச்சு கொண்டு தான் சமைக்கிறேன். எல்லா உணவுகளுக்கும் சின்ன ஜீரகம் பாவிக்கிறேன். அதால இதுக்கும் போட்டா கொஞ்சம் சுவையை அதிகரிக்கக்கூடிய உணவு சின்ன ஜீரகம். மற்றது மஞ்சத்தூள் சரியா, உப்பு வளமையா எல்லா உணவுக்கும் உப்பு இருக்கத்தான் வேணும். மாங்காய், மீன், வெங்காயம், இந்த கொச்சிக்காய், கருவேப்பிலை வளமையா நீங்க கறிக்கு பாவிக்கிறத விட மிச்சமாக மாங்காய் இருந்தா போதும். மாங்காய் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா நீங்க எடுக்க வேண்டியது. தேங்காய் பாலும் தேவையில்லை, தேங்காய் பாலும் தேவை உப்பவியலுக்கு. ஓகே, உப்பவியல் செய்யறது எப்படி என்றதை இந்த வீடியோல காட்ட போறோம். எவ்வளவு நேரத்துல நம்ம உப்பவியல் செய்யறோம்? அதுவும் ஒரு 10 நிமிடமும் கூட, 10 நிமிடத்துக்குள்ள செய்யலாம். 10 நிமிடத்துக்குள்ள உப்பவியல் செய்திடலாம். இதை அவிய வச்சு எல்லாத்தையும் அவிய வச்சு போட்டு அப்புறம் நல்லா அவிஞ்சு நல்லா கடைஞ்சி வர இந்த மீனையும் இந்த சினையும் போட்டு, அது மீன் நிறைய அவிய தேவையில்லை தானே, அதனால தோலெல்லாம் உரிச்சபடியா கூடுதல் அவிய வேண்டிய அவசியம் இல்லை. அதால இந்த மீன் கொஞ்சம் கொஞ்சம் அவிஞ்சி வந்தோடனே
அதெல்லாம் இந்த உப்பையோட எல்லாம் இதோட மாங்காய் அதோட எல்லாத்தோட சேர்ந்து நல்ல சுவையாக இருக்கும். செய்து பார்க்குறோம் பாருங்க. ஓகே, இது எப்படி செய்யறன்றதை காட்டுறோம். முதலாவது மாங்காயை அந்த சட்டிக்குள்ள போடுறோம் பாருங்களா. ஓகே, பாருங்க இப்படி பார்த்தீங்கன்னா விலங்கு மாங்காயை வந்து சட்டிக்குள்ள போடுறோம். 2 மாங்காய் வெட்டி எடுத்து நாங்கள் இப்படி தோலெல்லாம் சீவி அழகா அதை சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி வச்சிருக்கிறோம். பிறகு வெங்காயத்தையும் அரிஞ்சு விடணும். வெங்காயத்தை அரியல நாங்கள் இது வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். ஓ, பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். சின்ன வெங்காயம் வெங்காயத்தை வெட்டி போடணும். கழுவியாச்சு. இது எப்படி கழுவியாச்சு அரிஞ்சு விட. சரி, ஓகே. அதை வந்து இப்போ சின்ன சின்ன துண்டா இந்த எல்லாம் கழுவி தான் வச்சிருக்குது. வெங்காயத்தை வெட்டி இந்த கருவேப்பிலை வச்சு போடுறேன். என்னடா கை க்ளவுஸ் இல்லாமல்லாம் சமைச்சு காட்டுறாங்க. எங்கட வீட்டு சாப்பாடு நாங்க எவரும் கொடுக்குறோம்ல, வீட்டு தான் சாப்பிட போறோம். சமைச்சு நாங்களே சாப்பிடுறோம். அதால வந்து எங்கட கைதானே நாங்களே சமைச்சு கொள்றோம். இப்ப நாங்க இன்னொரு இப்ப பழமையா வீட்டுல வந்து நம்ம சமைக்கிறது கை க்ளவுஸ் எல்லாம் போட்டு பெரும்பாலும் சமைக்க மாட்டோம் தானே. நாங்க வீட்டிலேயே சமைக்கிறதால இப்படி இதே நாங்க எங்கட வீட்டு யாரும் கெஸ்ட்டோ அப்படி யாரும் வந்தா நாங்க உண்மையாவே கை க்ளவுஸ் எல்லாம் போட்டு ஒரு சுத்தமான முறையில தான் சமைச்சு அவங்களுக்கு கொடுப்போம். ரைட், அழகா இப்போ நாங்கள் வெங்காயத்தை வெட்டி போடுறோம். அதாவது சின்ன வெங்காயம் இது. சின்ன சின்ன துண்டா சின்ன வெங்காயத்தை போடுறோம். அதே மாதிரி கருவேப்பிலையும் போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டாச்சு. அப்புறம் அங்கே பச்சை மிளகாய் கணக்கு தேவையில்லை. பச்சை மிளகாய் சில பேருக்கு அல்சர் அப்படி நிறைய பிரச்சனை இருக்குது தானே, வயிறு பத்துற சில பேருக்கு கொச்சிக்காய் விருப்பம். நாங்கள் பொதுவாக குறையத்தான் கொச்சிக்காய் போடுறோம். பச்சை வச்சிக்காய் எல்லா சாப்பாடும். ஏன்னா பிள்ளைகள் சாப்பிட்றதில்ல, உரைப்பு சாப்பிடாதுகள், அதனால குறைவாக தான் போடுறேன். பச்சை வச்சிக்காய் அப்படியே போடுவா? இல்லை பச்சை வச்சிக்காய் அரிஞ்சு விடணும். அரிஞ்சு விடணும். 2 போட்டால் போதும். 2 துண்டா இந்த சின்ன பச்சை மிளகாய் பச்சை மிளகாயை 2 துண்டா வெட்டி போடுறோம். ரைட், பாருங்க. இப்போ தேவையான பொருட்கள் வண்டி சொன்னால் அவ்வளோ வண்டி இல்லை. இந்த மிளகாயும் அதே மாதிரி வெங்காயம் போட்டிருக்கோம், கருவேப்பிலை, மாங்காயை வச்சிருக்கிறோம். மீன் வந்து அவர் அப்படி இருக்கார், அவர் இப்போ எடுப்ப வேண்டி அம்மா சொல்லுவாங்க கடைஞ்சி. சரி, இப்போ சேர்த்துட்டோம். அடுத்தது உப்பு. ரைட், உப்பு வந்து 1 கரண்டி போதும். 1 கரண்டி இல்லை, 1 கரண்டி இன்னும் கொஞ்சம் இந்த அளவு தானே. 1 கரண்டி 1.5 கரண்டி போதும். ஏன்னா கூட கொஞ்சம் இருக்கிறதால அதாவது தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பை போட்டுக்கொள்ளுங்க. 1.5 கரண்டி உப்பு போட்டிருக்கேன். அதே மாதிரி மஞ்சத்தூள் ஓரளவு போதும். போதும் மஞ்சத்தூள். உப்பவியலும் மஞ்சள் கலர்லாம் இருக்கிறது. இந்த மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் பாருங்களா, அவ்வளவு போதுமா? 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். சரி, அவ்வளவுதானா? சின்ன ஜீரகம் போட்டு. சின்ன ஜீரகம் 1 கரண்டி. 1 கரண்டி போ, கணக்கு தேவையில்லை. இவ்வளவு போதும். ஓகே, ஒரு லிமிட்டுக்கு போட்டா போதும். 1 ஸ்பூன் இருந்தாலும் ஓகே தான். இப்ப பாருங்க, இதுக்குள்ள வந்து மாங்காய் இருக்குது. முக்கியமான இது உப்புகளுக்கு முக்கியமான பொருள் என்று சொல்ல போனால் மாங்காய் தான். மாங்காய் மெயின் வந்து மாங்காய் தான். மாங்காய் இருக்குது, கொச்சிக்காய் இருக்குது, வெங்காயம் இருக்குது, மஞ்சத்தூள், உப்பு, சீரகம், உப்பு, இவ்வளவு பொருட்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாடு தான் நல்லா. ரைட், அடுத்தது வந்து மீன் இருக்குது. இப்போ வந்து என்ன செய்யணும்? அடுத்தது இதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அவிய வச்சுட்டா. தண்ணி ஊற்றி மீனோட சேர்த்து? இல்லை மீன் பிறகு தானா? முதலாவது மாங்காய் அவிய பாருங்க. மாங்காயை நல்லா அவிய வைக்கணுமா? மாங்காய், உப்பு, இந்த மாங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அவிய வைப்போம். சரியா, அடுப்பை பற்ற வைக்கணும். நாங்கள் இதை வந்து வளமையாக எங்களோட சமையலை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். விறகடுப்பில் தான் செய்வோம். அதே மாதிரி மண் சட்டியில் தான் நாங்கள் சமைப்போம். நீங்க வீட்டுல இதுக்காக மண் சட்டிலாம் சமைக்கணும், விறகடுப்புலாம் சமைக்கணும் இல்லை. அழகா நீங்க வடிவா உங்களுடைய ஹேஸ் குக்கர்லையும் வடிவா மண் சட்டி இல்லாட்டியும் வேற சட்டியிலனாலும் நாங்க சொல்லித்தர முறையில நீங்க சமைச்சு பாருங்க. உண்மையாவே டேஸ்ட் அருமையா இருக்கும். முதலாவது நாங்க இந்த மாங்காய் அதுக்குள்ள போட்டிருந்த அந்த சேர்த்திருந்த அந்த என்னது கொச்சிக்காய், வெங்காயம் எல்லாம் அவியும் மட்டும் அதை நெருப்புல வைக்க போறோம். அதை அவிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகுதான் இந்த மீனை சேர்க்கணும். என்ன அதுல அவிஞ்சு நல்லா கடையணும். மாங்காயை அவங்க நல்லா கடைஞ்ச ஒரு பதத்துக்கு வரும். காட்டுறோம், நாங்கள் காட்டுவோம், படிப்படியாக காட்டுவோம். பாருங்க, அந்த இதை வைக்கிற மடப்புலையா இதை நெருப்புல வச்சுதான். இது இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தால இது வந்து கொதிச்சு வடிவா மாங்காய் அவிஞ்சிரும். அவிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க என்ன செய்யற மாதிரி காட்டுறோம். வா, அழகா மஞ்சள் கடல்ல வந்து அவிஞ்சு
இந்த கொதிக்குது கொஞ்சம் இந்த அதாவது மாங்காய்லாம் படிவா அவியணும் அவியணும் என்ன நல்லா தண்ணி கொதிச்சு கொண்டிருக்கு. தண்ணி மாங்காய் உப்பு எல்லாம் சேர்ந்து கூட்டா வாரினம் தான் இந்த மீனை போடணும். மீனை போட்டால் அப்புறம் கொஞ்சம் வைக்கணும். சரி இன்னும் கொஞ்சம் அவிஞ்சா சரி. இன்னும் கொஞ்சம் அவிஞ்சா சரி. மீனை போட்டா மீனும் அவிய எடுத்தா சாப்பிட்டா விளக்க முடியும். கொதிக்குது. இப்போ நாங்கள் திறந்து பார்க்க போகிறோம். அவிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். வா கொதிச்சு படிவா அந்த மாங்காய் அவிஞ்செல்லாம் படிவா தெரியுது. புரியுதா பாருங்களா? கொஞ்சம் கடைஞ்சிட்டா ஜேம் மாதிரி கூட்டு வந்து ஜேம் மாதிரி ஒரு பதத்துக்கு வருது. அதாவது உங்களுக்கு அந்த கரண்டியை வச்சு பார்க்கல இப்படி நசிஞ்சு போறது தெரியும் பாருங்க. இந்தா சரியா இப்போ மீனை கொட்டுமே. சரி சரியா இது வந்து இப்ப மாங்காய் கடையில் என்ன கிழங்குகள்லாம் சரி. இப்ப வந்து மாங்காய் கடையில் மீனை போட்டா உப்பவிய இங்க பாருங்க. அரை ஃபுல்லா அவிய தேவையில்ல கொஞ்சம் நல்லா சரியா. இப்ப வந்து மீனை போட போறோம். அதாவது இந்த மாங்காய் எல்லாம் கொஞ்சம் அவிஞ்சு வந்துட்டு சினையெல்லாம் போடுங்க எல்லாத்தையும் போட்டு. இப்ப இந்த டைம் சரியா இந்த மீனை கொட்டிருக்கோம். சரி தண்ணி இருக்கு அதுக்குள்ள. சரியா ஓகே தண்ணி இருக்கு. சரியா இந்த மீனை எப்போ போடணுமெண்டா இந்த மாங்காய் வந்து அவிஞ்சு வர டைம் இந்த மீனை போட்டீங்கன்னா சரி. மீனை போட்டு அப்படியே மூடி வச்சு அப்படியே கொதிச்சோடனே இறக்கணும். சரி அப்ப மீன் கொஞ்சம் இன்னும் கொதிச்சோடனே மீன் மீன் சூட்டுல இப்போ கொட்டுறோம். அந்த மீன் அப்போ சூட்டில் கொட்டக்குள்ள மீன் அப்படி அவிஞ்சிடும். அவிஞ்சோடனே அதெல்லாம் சேர்ந்து கூட்டு எல்லாம் மீன் எல்லாம் சேர்ந்து வரும். சேர்ந்து வர நேரம் இப்போ வேற ஒரு 2 நிமிஷம் போதும். ஓகே அதாவது நீங்க மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்தால எடுத்தீங்கன்னா இறக்கி வச்சீங்கன்னா சரி அவ்வளவுதான். கூட நேரம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்போ நாங்கள் ஒரு 3 நிமிஷம் கழிச்சு அதை பார்க்க போறோம். நான் சொன்ன கொஞ்சம் அவிஞ்சா அடா சினை எல்லாம் அப்படி என்ன வடி அவிஞ்சி மேல வந்துட்டீங்கன்னு பாருங்க. இந்த அருகி சினை ஆஹா இந்த அருகி இதான் மீன் சினையை சாப்பிடுவாங்க. புரியுது பால் ஊத்தல பாருங்க. பால் ஊத்தாமலே அழகா இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு வந்து தேங்காய் பால் ஊத்தல. தேங்காய் பால் ஊத்தினால தேங்காய் பால் ஊத்த தேவையில்ல. உப்பவியல் சும்மா அள்ளுது. இந்த மாங்காயோட டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து உப்பவியல் வேறு லெவல். உண்மையா நீங்க வீட்டுல சமைக்கிறீங்க மாங்காய் வந்து புளி மாங்காய் வாங்குங்க. இனிப்பு மாங்காய் வாங்கிறாங்க. ஏன்னா அந்த புளிப்போண்டு இருக்கணும். சரி சரியா நீ கறி ரெடி ஆயிடுது. அவ்வளவுதான் விஷயம். இப்ப கறியை நம்ம இறக்குவோம். ஓகே ஓகே இப்போ நம்ம கறியை இறக்க அப்புறம் பாருங்க ஒரு 10 நிமிஷத்துலேயே கறி ரெடி ஆயிடுது. இப்போ இதுக்கு எங்களோட விறகடுப்பு 10 நிமிஷம். கேஸ் அடுப்புண்டா உங்களுக்கு ஒரு 7-8 நிமிஷத்துலேயே கறி ரெடி ஆயிரும். சேர்த்த பொருட்களும் வீட்டில் இருந்த பொருட்கள் தான். மாங்காய் மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாங்கள் வாங்கி எடுத்தேன். மற்றது மீன் அது இப்போ திறந்து காட்ட போகிறோம். பாருங்க. ஆஹா அருமை அருமை. சும்மா அந்த மனம் ஒன்று அடிக்குது. மாங்காய் மீன் எல்லாம் சேர்ந்து ஒரு மனம். வாய் ஊற போகுது. பார்க்குறவங்களுக்கு வாய் ஊற போகுது. எனக்கான அந்த சினை எப்படியோ பாருங்க. என்ன வடிவம் அந்த சினை மேலுக்கு நிற்குதண்டி. இந்த இப்போ விலங்கு அவங்களுக்கு ஏன் இந்த மீன் நாங்கள் வாங்கினேன் இந்த சினைக்காகத்தான். மீசை பனையாண்ட சினை கூட. இப்போ டேஸ்ட் பார்ப்போம். டேஸ்ட் கட்டாயம் பார்க்கணும். உண்மையாகவே வந்து பாருங்க என்ன விஷயம்டா உப்பவியல் செய்கிற மெதட்டு நாங்கள் வடிவ அழகா தெளிவாக சொன்னாங்க. அந்த ஒரு அக்கா கேட்டதுக்காக சாருவக்கா சவுதி அரேபியாவில் வந்து அவங்க இதை செய்து மட்டக்களப்பு ஸ்டைலில் செய்து காட்டுக்கிட்டு சொன்னதுக்காக தான் இதை செய்துறாங்க. இப்போ எடுப்போம். எல்லாம் அழகா அவிஞ்சிருக்குது. மாங்காயும் எல்லாம் அவிஞ்சிருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. போதும் எல்லாம் டேஸ்ட் பார்க்கறது போதும். மாங்காயை கண்டு சுடு அவிஞ்ச மாங்காய் எல்லாத்தையுமே அதெல்லாம் கூலா போயிட்டு கூலா அவிஞ்சிட்டு மாங்காய். பாப்போம். தேங்காய் போடல.
வேறு லெவல் டேஸ்டாக இருக்கு உண்மையாகவே. மீனை வச்சு எப்படி தான் சமைச்சு சாப்பிட்டாலும் இந்த உப்பவியல்ன்றது ஒரு தனி டேஸ்ட் தான். ஆகம் அந்த மீன் வந்து அப்படியோ எப்படி நல்லா அந்த தொண்டைக்குள்ளால போகிறேன் தெரியாது சொல்லி வேறு அவ்வளோ டேஸ்டாக இருக்கு உண்மையாக. இங்கே பாருங்க மேம் மீன் என்ன வடிவா இருக்கேன்னு. ஆஹா மாங்காயோட டேஸ்ட் எல்லாம் தனி வித்தியாசமாக இருக்கு. எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டேன். மீன் மாங்காய் இந்த சீனை எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டை தருது. இப்படித்தான் வந்து மட்டக்களப்பு ஸ்டைலில் உப்பவியல் செய்கிற நாங்கள் வந்து இதை உப்பவியல்னு சொல்லுவோம். உங்களோட ஊரில் நீங்கள் இதை எப்படி சமைக்கிறது, இதில் பேர் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு பேர் நாங்கள் வச்சுக்கிற உப்பவியல். சவுதியில் அவ கேட்டதுக்காக அவ கேட்டனா அப்படி வெளி மாவட்டமாக தான் இருக்குவேன். அவன் மட்டக்களப்பு உப்பவியல் எனக்கு விருப்பம் வேண்டி அவ கேட்டதால இப்போ மட்டக்களப்பில் வேறு மாவட்டம் வேண்டி விளங்குது. ஸோ அந்த மட்டக்களப்பு ஸ்டைலில் அவள் உப்பவியல் கேட்டிருந்தாவும் அழகாக செய்து காட்டிருக்கேன். வீட்டில் நீங்கள் வடிவா மீனை நீங்கள் எந்த மீனாலும் சரி இப்படி உப்பவியல் சமைக்கிற வேண்டிய ஆசையான இப்போ மீனை வந்து நீங்கள் வளமையாக குழம்பு வைப்பேல் சொதி வைப்பேல் வித்தியாசமாக மீனை ட்ரை பண்ணணும்னா இந்த உப்பவியலை நீங்கள் வடிவாக செய்வாங்க. தேங்காயம் போடல அதால உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அப்படியான வருத்தம் இருக்கிறவங்க இப்படி செய்து சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் குறைப்பீங்க. என்ன விஷயம்னா இதுக்கு பாருங்க எண்ணெயும் வீட்டில் நாங்கள் தேங்காயம் போடலை ஒன்றும் போடலை. வெறும் வீட்டில் இருந்து அந்த மாங்காயும் கொச்சிக்காய் வெங்காயம் இந்த இதுகளை வச்சு தான் இந்த உப்பவியல் செய்கிறாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் எங்களோட வீடியோவுக்கு நிறைய பேர் அழகாக சப்போர்ட் வந்து வந்துருக்கீங்க. அடுத்து என்ன செய்யணுமன்றதை கொமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு செய்து அதை காட்டுவோம். இப்படி தான் உப்பவியல் செய்கிறேன். அடுத்த காணொலியில் புது சமையலோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். வீடியோ நிறைய பேர் பார்த்து ஆதரவு தாரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்க. வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமர்த்தி விட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய் பாய்.